ஃபாடியோவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5.1 ஆம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அதே மாதிரி பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உளுந்தூர்பேட்டிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தா அப்படி அவரு நமக்கு ஒரு ஆம்பை சென்ட் பண்ணி அதை வந்து ரீஒர்க் பண்ணுன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அந்த ஆம்ப் பாத்தீங்க அப்படின்னா அவரே வந்து மேக் பண்ணது. ஸோ அதுல நம்ம பார்த்துட்டு இதுல வந்து நம்ம பண்ணாலுமே பாத்தீங்கன்னா புது ஆம்புக்கு ஈக்குவலா உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட எடுத்து சொன்னோம். அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே புதுசே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவருக்கு அந்த ஆம்போடைய கிளாரிட்டி எப்படி வேணும்னு கேட்கும்போது நம்ம சேனல்ல வந்து ஆடியோ அவரு நிறைய வீடியோஸ் பார்த்திருக்காரு. அதே மாதிரி வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தா அப்படி நாமளும் அதுக்கு எவ்வளவு பிரைஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம கோட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அவரும் வந்து பார்த்தோம்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டா அப்படி. இந்த ஆம்பிளிஃபயர் நீங்க ஃப்ரண்ட் லுக்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாம பிளைனா இருக்கும். இது வந்து கஸ்டமர் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தா அப்படி. நம்மளுடைய சேனலோட நேமும் இருக்காது. ஏன்னா கஸ்டமர் எதுவுமே வேணாம் பிளைனாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டா அப்படி. இதுல பாத்தீங்க அப்படின்னா டிவிடி, ஆக்ஸ், யூஎஸ்பி 3-வே செலக்டர் இருக்கும். ஹைஃபை சுவிட்ச் இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்பிக்கான போர்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம், சப், பேஸ், ட்ரிபிள், ஃப்ரண்ட், ரியர், சென்டர். இது ஆஸ் யூஷுவலா நம்ம பண்றது தான். இந்த ஆம்ப் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலி எஸ்டிகேவை பேஸ் பண்ண ஆம்ப் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் ப்ரீவியஸா செஞ்ச ஆம்ப்ல பாத்தீங்க அப்படின்னா அவரே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி அவரே வந்து அசம்பிள் பண்ணிருந்தா அப்படி. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு பிஃபோரா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டுல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால சரி ஒரு பேஷனா வாங்கி அவருக்காக ரெடி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய அவர் போர்ட்லாம் சேஞ்ச் பண்ணும்போது அந்த அவருக்கு ஏத்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. அதனாலதான் நம்மகிட்ட அவர் வந்து ஆம்ப் வந்து கொடுத்திருந்தா அப்படி. இந்த ஆம்போட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 13,000 to 14,000 வரையும் வரும். இதுவே நீங்க வந்து எஸ்டிகே மாடியூல், டிரான்சிஸ்டர் மாடியூல் நீங்க போடும்போது பாத்தீங்க அப்படின்னா ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா FT003 எதுவுமே கிடையாது. ஒரு ஆக்ஸ் அப்புறம் யூஎஸ்பி ஒர்க் ஆகிற மாதிரி இந்த ஆம்பை நம்ம டிசைன் பண்ணிருக்கிறோம். ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிள் இன்டீரியர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸ்வின் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிருக்கிறோம். இதுல 24024 10 ஆம்பியர் யூஸ் பண்ணிருக்கிறோம். நீங்க மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து நிறையவே இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான நீங்க ஒரு வோல்டேஜும் ஆம்பியரும் நீங்க கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதோடைய குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே சேஞ்சஸ் ஆகுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல மேக்ஸினுடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். இது ஆக்சுவலா வந்து அவர் கொடுத்தது தான், நம்ம அதுவே யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரெட்டிஃபையர் செக்ஷனுக்காக பாத்தீங்கன்னா 50 வோல்ட் 10,000 MFTல வந்து பாத்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிருக்கோம். சாம்ஹா பிராண்ட்ல 3510 மெடல் ஹெட் போட்டிருக்கிறோம். 12 வோல்ட் செக்ஷனுக்காக பார்த்தோம்னா 2 1 ஆம்பியர் ஹெட் போட்டு நம்ம வந்து இதுல வந்து ரெட்டிஃபை பண்ணிருக்கிறோம். ஃபேனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 012 டேப்பிங் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க ஐசி பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிகேல 4191 தான் யூஸ் பண்ணிருக்கிறோம். சானியோ நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஐசி தான், டிடெக்ல வரது. அதுலயும் நீங்க ஆன் சீரியஸும் அப்புறம் சைனாவும் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். பட் மூணுத்துலயும் கம்பேர் பண்ணும்போது இந்த எஸ்டிகே டிடெக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி நல்லா தெளிவாவே இருக்கும். இதுல யூஸ் பண்ணிருக்கிற போர்டோடைய நேம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தக்கார் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்கேல யூஸ் பண்ணிருப்போம் ஸ்டீரியோக்காக. இது வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்கே ஆடியோவுடைய மோனோ ஆம்பிளிஃபயர் தான் யூஸ் பண்ணிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் இதை வந்து பிரிட்ஜ் பண்ணிருப்பேன். இதுல என்ன வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு 56K ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து 25 வோல்ட் 100 மைக்ரோஃபாரட் போட்டிருக்கிறேன். இதை நிறைய பேர் வந்து வீடியோல கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க ஏன் இதை சொல்லுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ஆம்புக்கும் தகுந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபீட்பேக் வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். இந்த இடத்துல ஃபீட்பேக் வேல்யூ சேஞ்ச் பண்ணுவேன். போர்டோட பாட்டம்லயும் பாத்தீங்கன்னா ஃபீட்பேக்கோட வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா ஒரு போர்டு வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆகாம அதோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் அந்த போர்டோட லைஃப்மே இருக்கும். அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு ஃபேன் வந்து ரொம்ப நெருக்கி வச்சிருப்போம். இந்த சப்வூஃபர் வந்து எவ்வளவா ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பேக்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்சி சாக்கெட் இருக்கும் ஆக்ஸ் யூஸ் பண்றதுக்காக. ப்ரீ செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய KMS உடைய வாய்ஸ் கண்ட்ரோல் பீட் தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். சரவுண்டுக்காக வேண்டி வசந்தோடைய HD சரவுண்ட் தான் யூஸ் பண்ணிருப்போம். ஒவ்வொரு ஆம்ப் செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு சேஞ்சஸா செய்வேன். ஏன் அப்படின்னா கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து தான் ஒவ்வொரு ஆம்புமே சேஞ்ச் ஆகும். இந்த கஸ்டமருக்கு பாத்தீங்க அப்படின்னா
ஒரு 5.1 கண்டென்ட் எப்படி வேலை செய்யுன்றதை நான் அவருக்கு போட்டு காட்டினேன். போட்டு காட்டிட்டு அப்புறம் இந்த ஆம்ப் நான் போட்டு காட்டும் போது அவர் என்ன சொன்னார்னா ஒரு 70% நியர்பை இருக்குன்னு சொன்னாங்க. 70% என்ன நியர்பை இருக்கு அப்படின்னா, சென்டர்ல நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சேஞ்சஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிவிடியில அந்த ஒரு வாய்ஸ் நல்லா தனியா எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி தான் சென்டருமே ஒர்க் ஆகும். நீங்க கேட்கலாம் சென்டர்ல அப்ப வந்து மியூசிக் வரதான்னு சொல்லிட்டு வரும், பட் அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. லெஃப்ட் ரைட்லயும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே வாய்ஸ் வந்து உள்ளதான் வச்சிருப்பேன். ஒரு 5.1 ஃபீலை வந்து கிரியேட் பண்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி செட்டப்ல செய்வேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சப்வூஃபர் ப்ரீ. எப்பவுமே நம்ம சக்தி சப்வூஃபர் ப்ரீ தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சப்வூஃபர் ப்ரீ ஆல்டர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ரொம்ப ஸ்மூத்னஸா கேட்டிருந்தா அப்படி அவருக்கு சேஞ்சஸ் நான் எல்லாமே பண்ணி காட்டினேன். அப்படி காட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா பழைய பாட்டுக்கு வரல, பட் புது பாட்டுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் அதை நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு அவர் கஸ்டமர் என்ன சொன்னார்னா நீங்க எப்பவுமே டிஃபால்ட் வேல்யூ போடுறதே போட்டுருங்க அப்படின்னா அப்படி. அதனால நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஃபால்ட் வேல்யூ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்ப் உங்களுக்கு வேணும் நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். இதோட சின்ன சின்ன கிளிப்பிங் ப்ளே பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆம்ப் பாத்தீங்கன்னா ஆன்ல இருக்கு. நான் லெஃப்ட் ரைட்டோட வால்யூம் மட்டும் வச்சிருக்கிறேன், ப்ளே பண்றேன் பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹைஃபை சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் என்ஹான்ஸ்டா வரும். அதே மாதிரி பாருங்க பேஸ் வைக்கிறேன், லெஃப்ட் ரைட் பேஸ் வைக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு சப்வூஃபர் பேஸ் ஈக்குவலா உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டும் இருக்கு, சரௌண்ட் வச்சிருக்கேன். நான் சென்டர் மட்டும் ஏத்தணும் பாருங்க. இந்த ஆம்போடைய ஃபுல் ஆடியோ டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.